ஸோ காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன ரேட்டு அப்படின்றத நான் அப்படியே ரேண்டமாக சொல்லிட்டேன். இது வந்துட்டு கழுவி நம்ம வந்துட்டு கீரைக்குள்ளே போட்டு சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கீரை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே அந்த காய் இருக்கும்ல, சுக்குட்டி காய், அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து ஒரு பக்கம் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ சந்தைக்கு போனீங்கன்னா நிறைய காய்கறி வாங்கிட்டு வரலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஒரு நாள் 10 ரூபாய்க்கு 10 இதெல்லாமே 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு டைமு கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, ஆனால் 20 ரூபாய்க்கு இருக்கும். அவங்களோட இதை பொறுத்து. ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தாலாமா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு காலையிலேக்கு வந்துட்டு மரநெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 3 மரநெல்லிக்காய் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி, இது 3ஐயும் போட்டு நம்ம வந்து குடிக்க போகிறோம். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் மோஷன் போட ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்பராக போகாது மார்னிங் அப்படின்னீங்கன்னா இது நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம். வயிறு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ கருவேப்பிலையும் நல்லது. நல்லா இதை வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி 1 டம்ளர் குடிங்க. குடிக்கும்போது கொஞ்சம் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நான் சுகரோ இல்லைனா சால்ட்டோ எதுவுமே சேர்த்துக்கல. அப்படியே தான் குடிக்க போகிறேன். ஒரு மாதிரி தான் இருந்தது வெறும் வயிற்றில் குடிக்கும்போது. பட் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுக்கலைனாலும் ஒரு நாள் விட்டு அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை குடிச்சு முடிச்சுட்டு நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தேன்னா சுக்குட்டி கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டே நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து உருவி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே அந்த காய் இருக்கும்ல, சுக்குட்டி காய், அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து ஒரு பக்கம் குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் கீரையை வந்து நறுக்கி பொரியல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நறுக்கி எடுத்துடலாம். கீரை பார்க்கறதுக்கு வந்து நிறையா இருக்கும், ஆனால் வந்து செஞ்சோம்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே பாட்டு ஓடிட்டே இருந்தது, அப்படியே டான்ஸ் ஆடிட்டே பொரியல் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அவள் குக்கரை நான் கொஞ்சம் தாளித்து விட்டுக்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லி குக்கரை தாளித்து விட்டா. சரி, அவள் கிளம்புறதுக்குள்ளே பொரியலை பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிட போகிறேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நிற்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப பாவம். வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு வெளியே போனோமான்னு இருக்கணும். சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அடுப்பு வந்து உள்ளே தள்ளி விட்டு ஊதி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம கீரையை வந்து தாளிச்சு விட்ற வேண்டியது தான். நான் வந்து கீரை எப்படி பண்ணுவேன்னா, கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து நிறைய வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, அது கூட வந்து ஒரு 4-5 வரமிளகா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கீரையை நல்லா கழுவி நம்ம வந்துட்டு கீரைக்குள்ளே போட்டு சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன்லேயே டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு வெந்துடும். நல்லா வந்து 2-3 தண்ணி ஊற்றி அலசி புழிஞ்சி உள்ளே வந்து போட்டுடலாம். பார்க்கும்போது சட்டி நிறையா இருந்தது. அப்படியே சட்டி நிறையா வழிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது அப்படியே வேக வேக சுண்டி குவான்டிட்டி வந்து கம்மியாயிரும். பட் டேஸ்ட் வந்து இது வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. வாரத்துக்கு ஒரு டைம் கீரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா வாரத்தில் 2-3 நாள் கீரையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வேக வச்சுட்டு தேங்காய் திருவுறதுக்காக வந்துட்டேன். தேங்காய் திருவியில் வச்சு தேங்காவை திருவியாச்சு. எங்கள் அம்மா சூப்பராக திருவாங்க, உதிரி உதிரியாக. எனக்கு வந்து தேங்காய் அப்படியே முழுசாக வர்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கூட நல்லா குடிக்கலாம். குடிச்சிட்டு வெந்ததுக்கப்புறம்
தேங்காய் பூவை போட்டு இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சாம்பார் வைக்கணும். அதனால என்ன காய்கறி போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த மல்லிக்கட்டு வந்துட்டு ரூ. 10 தான். நல்ல பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி வாங்கினேன், சுக்குட்டி கீரை, பாலக்கு கீரை வந்து வாங்கியிருக்கேன். பாலக்கீரையில என் தங்கச்சி சூப்பராக ஒரு டிஷ் பண்ணுவா. ஆனால் வீடியோ எடுக்க விட மாட்டா. அவள் நாளைக்கு பண்ணுறாளா இல்லையான்னு தெரியல. இல்லைன்னா நான் ஒரு டிஷ் பண்ணி அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ என்னென்ன காய்கறி இருக்குது, என்னென்ன ரேட்டு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன ரேட்டு அப்படின்றத நான் அப்படியே ரேண்டமாக சொல்லிட்டேன். இது வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு ஒன்று 20 ரூபா. ஓகேவா? நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். காலிஃப்ளவர் வந்து என்னது பொரிப்பேன், இல்லைன்னா குழம்பு ஏதாச்சும் வைப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய் இதுவுமே வந்துட்டு 20 ரூபா தான். இது ரெண்டுமே ஓகேவா? அப்புறம் வந்துட்டு கேப்சிகம், இந்த 4 கேப்சிகம் 4 இருந்தது. இந்த 4மே வந்துட்டு 20 ரூபா தான். ஆனால் நான் ஒரு போன வாரத்தில் வந்து இங்கே பக்கத்தில் வாங்கினேன். ஓகேவா? இந்த சைஸ் தான் இருந்தது. இதுதான் வச்சுக்கோங்களேன். இது ஒன்று 15 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் தனியாக வாங்கும்போது. பட் சந்தைக்கு போய் வாங்கினோம் அப்படின்னா இது 4மே சேர்த்து 20 ரூபா தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாவக்காய், குட்டி குட்டி பாவக்காய். அது வந்துட்டு ஸோ சந்தைக்கு போனீங்கன்னா நிறைய காய்கறி வாங்கிட்டு வரலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஒரு நாள் 10 ரூபாய்க்கு 10 ரூபா, இதெல்லாமே 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு டைமு கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, ஆனால் 20 ரூபாய்க்கு இருக்கும். அவங்களோட இதை பொறுத்து. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பாவக்காவுமே 20 ரூபா தான். இதில் எவ்வளோ இருக்குது? ஒரு 10-15 பாவக்காய் இருக்கும் குட்டி குட்டியாக. தெரியுதா? ஸோ இதில் வந்து இவ்வளோ பாவக்காவுமே 20 ரூபா தான். அதுக்கப்புறம் கோவக்காய் 20 ரூபா. கேரட் வந்து 10 ரூபா தான். இவ்வளோ இருந்தது 10 ரூபா தான். அதே மாதிரி தான் பீன்ஸும், அவரைக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்டு, அப்புறம் இந்த இது கொத்தமல்லி, கீரை, சுக்குட்டி கீரையுமே 10 ரூபா தான். நேற்று வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது காய்கறி எல்லாம். அதுக்கப்புறம் இது பீட்ரூட் வாங்கினேன், கோவக்காய், அப்புறம் பட்டாணி. இந்த பட்டாணியுமே வந்துட்டு 10 ரூபா தான். இந்த பட்டாணியெல்லாம் உரிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாங்கினேன். அப்புறம் என்ன வாங்கினேன், அவ்வளோதான். ஸோ இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அடுக்கி வச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த முட்டைக்கோஸில் அப்புறம் முட்டைக்கோஸுமே வந்துட்டு 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வர வழியில் இது விற்றுருந்தாங்க, என்னது மரநெல்லிக்காய். சரி டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் ஜூஸ் போட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 50 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். இப்போ வந்து பருப்பு வெந்துட்டுருக்கு. சாம்பாருக்கு இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் காய் எடுத்து சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? சாம்பாரும் இந்த மல்லி துவையலும் வைக்கலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். ஓகேவா? சாம்பாருக்கு வந்து காயை நறுக்கி வேக வச்சாச்சு, வெந்துட்டுருக்கு காய். இந்த சுண்டைக்காய் வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாமா? நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், புளிக்குழம்பு தாளிப்போம்ல அதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கசக்கும் சொல்லுவாங்க. வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்து காய் வெந்துட்டுருக்கு. நிறைய எல்லா காயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ காய் நிறையா இருக்கும்போது நிறையா போட்டுக்க வேண்டியது தான். முருங்கைக்காய் சீசன் வேறு, நிறைய முருங்கைக்காய் வேறு இருக்குது வீட்டில். ஸோ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரம் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. போட்ட பொடியிலே காரம் இருக்கும், அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியை ஊற்றி, உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க.
இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுண்டக்காய், அதை வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா இதை கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். முதல்ல நான் வந்து இதெல்லாம் வீசிடுவேன். ஆனால் நேற்று வாங்கிட்டு வந்த கீரையில் ஒரு கீரை 10 ரூபா தானா, 2 கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய காய் இருந்தது இந்த காய். சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனியாக உருவி வச்சாச்சு. இந்த குழம்புல கடைசியாக வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். அப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதை தாளித்து ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட்றதுக்கு ரெடி தான். அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நான் வந்துட்டு தலைக்கு ஒரு பேக் போடலான்னு சொல்லி அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். வெந்தயம், சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம செடியில் பூத்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம தலையில் போட போகிறோம். அதை பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம போட்டுடலாமா? எந்த பேஸ்ட்டு போடும்போதும் தலையில் எண்ணெய் வச்சு சிக்கி எடுத்துட்டு பேஸ்ட் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ட்ரையான ஏரில் வந்துட்டு எதையுமே அப்ளை பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் சிக்கை எடுத்துக்கிறேன். சிக்கை எடுத்தாச்சு. இப்போ நம்ம தலையில் தேய்ச்சிக்க வேண்டியது தான். ஸோ இதை நல்லா தேய்ச்சிட்டு நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நல்லா வந்து உணர்த்திக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் பூ மார்க்கெட்டில் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். நிறைய ரோஸு, குட்டி குட்டி ரோஸு. அதில் இந்த இது அழகாக இருந்தது செடியோட. அதை வச்சு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். இப்படி தான் வந்துட்டு இந்த மார்னிங் ரொட்டீன் போச்சு. ஓகே பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.